வெல்கம் பேக் மூவி லவர்ஸ். வீட்டை சுத்தி எங்க பார்த்தாலும் வெள்ளமா இருக்கு. அதுக்குள்ள வேட்டையாட துடிக்கிற சுறா மீனுக. இதுக்கு நடுவுல மாட்டிக்கிட்ட நம்ம ஹீரோயின் நிறை மாச கர்ப்பிணி. வீட்டை விட்டு வெளியே போகாத ஒரு போபியாவை வச்சிருக்க நம்ம ரெண்டாவது ஹீரோயின். இவங்க ரெண்டு பேரும் அந்த தண்ணி கடையிலயும் சுறா மீனு கடையிலயும் சிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்காங்க. சீட்டு எட்ஜில உட்கார வச்சு பீதியிலேயே பார்க்க வச்சிட்டு இருக்க ராஷுங்கிற ஒரு சர்வைவல் த்ரில்லர் மூவியை தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஞாபகமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஹிட் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ல போட்டுட்டு அப்படியே லைக்கையும் தட்டி விட்டுருங்க. சதன் யூஎஸ்ல சவுத் கரோலினால இருக்கக்கூடிய ஒரு சின்ன கடலோர டவுன் தான் ஆனிவல். இங்க எப்ப பார்த்தாலும் அடிக்கடி ஊருக்குள்ள கடல் தண்ணி வந்துட்டே இருக்கும், புயல் அதையும் அடிச்சுட்டே இருக்கும். இந்த ஊர்ல இப்படிதான் இருக்கும். ஆனா இந்த தடவை ஹென்றி புயல்னு சொல்லி ஒரு புயல் வரப்போகுது. அது கேட்டகரி 5 சேர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. கேட்டகரி 5 எப்படின்னா இருக்கிறதுல ரொம்ப அதிகபட்சமான புயலை கொண்டு வரக்கூடிய இந்த புயல் தான் ஹென்றி புயல். கேட்டகரி 5ல இந்த புயல் இருக்கு, எல்லாருமே பார்த்து இருந்துக்குங்கன்னு ஊருக்குள்ள பதட்டமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரேடியோல டிவி நியூஸ்ல எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தெரியாம இதோ பாருங்க, இந்த அமைதியான அழகான கடலுக்குள்ள ஒரு சின்ன போட் போயிட்டு இருக்கு பாருங்க. இதுதான் கவர்மெண்டோட சி ரிசர்ச் போட். இந்த போட்ல ஒரு வாக்கி டாக்கி இருக்கு. அந்த வாக்கி டாக்கில ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. சார், இந்த ஏரியாக்குள்ள இன்னும் கொஞ்ச நேரத்துல புயல் வரப்போகுது, அவசர எச்சரிக்கை விட்டுருக்காங்க சார். சூறாவளி காற்றோட வேகம் 150 நாட்ஸ்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அலைகள் 150 அடிக்கு மேல வருமாமா சார். அதே மாதிரி கடலோரத்துல 15ல இருந்து 20 அடி வரைக்கும் அந்த கரையை மூழ்கடிச்சிருவாமா தண்ணி வந்து. சோ நீங்க சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பயங்கர இடி மின்னல்லாம் அடிச்சிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு நின்னுட்டு இருக்காரு பாருங்க. இவரு தாங்க நம்ம ஹீரோயினோட மாமா. இவருதான் டாக்டர் டல் எட்வர்ட். இவரை நம்ம டாக்டர்னு சொல்லிக்கலாம். இவர் ஆக்சுவலா மெரைன் ரிசர்ச்சர். இவரு கடல்ல மீன்களை பத்தி ரிசர்ச் பண்றவங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? அதுதான் இல்ல, கடலோட அரக்கர்களான சுறா மீன்களை ஆராய்ச்சி பண்றவரு. குறிப்பா நெல்லின்னு சொல்லப்படுற ஒரு பிரம்மாண்டமான த கிரேட் ஒயிட் ஷார்க்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கவரு. ரொம்ப பெரிய புயல் வரப்போகுதுன்னு பியூஃபோர்ட் வெதர் டவர்ல இருந்து சொல்லியும் கூட அசால்ட்டா அதெல்லாம் கண்டுக்காம ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. என்னன்னா அந்த கிரேட் ஒயிட் ஷார்க் இருக்குல்ல, அதை ட்ராக் பண்ணிட்டு இருக்காருங்க. இதாங்க நம்ம ஹீரோயினோட வீடு. ஹீரோயினுக்கு பேரண்ட்ஸ் இல்ல, ஆனா அவங்க மாமா எட்வர்ட் தான் இவங்களை பாத்துக்கிட்டு இருக்காரு. இவங்க பேரு டக்கோட்டா. டக்கோட்டாவுக்கு அகோராபோபியா அப்படிங்கிற ஒரு மன ரீதியான பிரச்சனை இருக்கு. அப்படின்னா என்னன்னா, வீட்டை விட்டு வெளியே போகவோ அல்லது கூட்டம் இருக்கிற இடத்துக்கு போகவோ ரொம்ப பயப்படுவாங்க. இதுதான் அகோராபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு போன் கால் வருது. அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டு சொல்றாங்க, என்னடி பண்ணிட்டு இருக்க, ஏதாச்சும் சாப்பிடறதுக்கு செஞ்சியா? இனிமேல் தான் செய்யணும் அப்படிங்கவும், இங்க பாரு மழையெல்லாம் பெய்யுது, கடையெல்லாம் எல்லாம் மூட போறாங்க, சீக்கிரம் என்ன பொருள் வேணாலும் வாங்கிக்கோ, ஏன்னா புயல் வரப்போகுதாமா அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. ஏற்கனவே இவங்களுக்கு அகோரபோபியா வேற இருக்கா, வீட்ல இருந்து வெளியே போறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. இருந்தாலும் போயெல்லாம் நம்ம சாப்பிடறதுக்கு ஜாமான் எல்லாம் வாங்கிக்கணும்ல, அதனால அவங்களும் அந்த கடைக்கு போலான்ட்டு போறாங்க. அதுக்குள்ள ஒருத்தர் வந்து, என்னமா பாப்பா இந்த சைடு போயிட்டு இருக்கிற, மழை செம்மையா கொட்டிட்டு இருக்கு, அடுத்தது புயல் வந்துரும், நீ வேணா என் வீட்டுல வந்து தங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லவும், டகோட்டாக்கு ஏற்கனவே பயந்துகிட்டு தான் வெளியே வந்திருக்காங்க, வேற வழி இல்லாம வந்தாங்க. ஆனா இவர் வேற பேசுறத பார்த்து அலட்டி எடுத்துக்கிட்டு வீட்டுல ஓடி வந்து கதவை சாத்தி உட்காந்துக்கிறாங்க. ஆக்சுவலா நியூஸ்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆனவில் நகரத்தை நோக்கி தான் புயல் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு, அதனால அங்க இருக்க மக்கள் எல்லாருமே வேற பக்கம் போயிருங்க, பாதுகாப்பான இடத்துக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம டக்கோட்டா மட்டும் போகல. ஏன்னா அவங்களுக்கு அந்த போபியா இருக்குல்ல, அதனால வேற பக்கம் போய் தங்குறதுக்கு அவங்க ரொம்ப அசௌகரியமா நினைக்கிறாங்க. சோ அவங்க அங்க இருந்து போகல, அந்த வீட்லயே தான் தங்கியிருக்காங்க. இப்போ ஒரு பக்கம் நம்ம டக்கோட்டாக்கு அகோராபோபியா இருக்கு, வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த 3 பேரும் பாருங்க தண்ணிகளை குதிச்சு செம்ம ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. வீட்டுக்கே போக கூடாது அப்படின்னு குறிக்கோளா இருக்காங்க. இதுல வேற ஸ்கூல் வேற ஓபன் பண்ணாம இந்த 3 நாள் லீவ் விட்டுட்டாங்கன்னா ஜாலியா வெளியவே சுத்தலாமே அப்படின்னு சந்தோஷத்துல இருக்காங்க. இந்த தண்ணிக்குள்ள விழுந்துட்டு சந்தோஷமா குதிச்சிட்டு இருக்கான் பாருங்க, இவன் தாங்க ரான். ஏதோ மரத்து மேல நின்னுட்டு ஏதாச்சும் பாம்பு முதலெல்லாம் இருக்கா பாக்குறேன்னு பாத்துட்டு இருக்காங்க பாருங்க. இவங்க தான் டி. இந்த குட்டி பையன் இருக்கான் பாருங்க, இவன் வில். இவங்க 3 பேரு தண்ணிக்குள்ள செம்ம ஜாலியா ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு கார் வந்து நிக்குது. டே பசங்களா, முதல்ல இங்க இருந்து வாங்கடா அப்படின்னு புடிச்சு திட்டுறாங்க. பாக்குறதுக்கு இவங்க அப்பா மாதிரி இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல. இவரு பில்லி ஓல்சன். ஆக்சுவலா இந்த 3 குழந்தைகளையும் தத்தெடுத்திருக்காரு.
3 குழந்தைகளும் பாவம்லாம் பார்த்து தத்தெடுக்கலைங்க. இந்த குழந்தைகள தத்தெடுத்தா கவர்மெண்ட்ல இருந்து நெறைய காசு குடுப்பாங்களாமா. அதுக்காக வேண்டா வெறுப்பா இந்த பசங்கள எல்லாத்தையும் வளர்த்துக்கிட்டு இருக்காரு. "சீக்கிரம் வாங்கடா" அப்படின்னு கூப்பிடுறாரு. "இல்ல நாங்க இன்னும் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வர்றோம்" சொல்லவும், "டேய் உங்களுக்கு ஏதாச்சும் காய்ச்சல் கீச்சல் வந்ததுன்னா அதையும் நான் தான் செலவு பண்ணணும். முதல்ல வாங்கடா" அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேத்தையும் கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போறப்பயே சொல்றாங்க, "என்னமோ புயல் வரப்போகுது ஓல்சன். நம்ம வேற எங்கேயாச்சும் போயிரலாமா?" அப்படின்னு கேட்கும்போது பில்லி ஓல்சன் சொல்றாரு, "டேய் அதெல்லாம் சும்மா சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படித்தான் சொல்லுவாங்க. புயலுன்னு சொல்லுவாங்க. கடைசியில புயலே வராதுடா" அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. இதே சமயத்துல மீட் எல்லாம் பேக் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டரி இருக்கு. அங்க காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க பிரெக்னன்ட்டா இருக்காங்க. இவங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல குழந்தையும் பிறக்க போகுது. ஆனா அந்த சமயத்துல கூட புயல் வரும்னு தெரிஞ்சும் இந்த மீட் பேக்கிங் ஃபேக்டரி என்ன பண்றாங்கன்னா, இங்க இருக்கவங்க எல்லாத்தையும் வேலை செய்ய சொல்லி ரொம்ப தொந்தரவு பண்றதுனால, நம்ம லிசாவும் அங்க வேலை செஞ்சுட்டு, எப்படியோ புயல் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு போயிடணும்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு வர்றாங்க. இப்பதாங்க இந்த கண்டெய்னர் வச்சிருக்க ஒரு பெரிய ட்ரக் வந்து நிக்குது. ஆக்சுவலா இது என்ன ட்ரக்குன்னா, இது மீட் பேக் பண்ற ஃபேக்டரி தானா? இதோட கழிவுகள்லாம் இருக்கும்ல, தேவையில்லாத கழிவுகள் எல்லாம் கொண்டு போற லாரி இது. புயல் வருது. ஆனா இருந்தாலும் இன்னொரு லோடு அடிக்கலாம்னு சொல்லிட்டு இவரு அடிச்சிட்டு இருக்காரு. இவரு பேர் தாங்க பாபு. லிசா வர்றத பார்த்த பாபு, "என்ன நீ இந்த நேரத்துல போயிட்டு இருக்க?" "ஆமா என்ன பண்றது? இங்க விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதான் போயிட்டு இருக்கேன்." "சரி சரி புயல் வர்றதுக்கு முன்னாடி வீடு போய் சேரு. எரிக்குங்க" அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அது எதுவுமே பதில் சொல்லல. லிசா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. வண்டியில வரும்போதே லிசாவோட அம்மா வீடியோ கால் பண்றாங்க. "இந்த குட்டியோண்டு நகரத்துல போய் நீ தங்கிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா திட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா லிசாவோட ஹஸ்பண்ட் வந்து தன்னோட ஒய்ஃபும் கூட முக்கியம் இல்லைன்னு வேற ஒரு வேலை விஷயமா வெளியே போயிட்டாரு. அதனாலதான் அவங்க பயங்கரமா கோவமா இருக்காங்க லிசாவோட ஹஸ்பண்ட் மேல. இதுல வேற லிசாவோட அம்மா என்ன சொல்றாங்களா, "இந்த பாத் டப்ல வந்து குழந்தை பெத்துக்கிறது உங்க அக்கா பண்ணால, அது மாதிரி நீ பண்ணலாம்ல, ட்ரை பண்ணலாம்" அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நியூஸ் பார்த்திருப்பாங்க போல இருக்கு லிசாவோட அம்மா. "என்னது இது, உங்க ஊர்ல புயல் வருதுன்னு சொல்றாங்க. நீ வேலையில இருந்து வந்துட்டு இருக்க, என்னடி நடந்துட்டு இருக்கு?" அப்படின்னு கேக்குறாங்க. "அம்மா ஆமாம்மா, இதோ நான் கிளம்பி வீட்டுக்கு தாம்மா போயிட்டு இருக்கேன்." லிசாவும் பாக்குறாங்க. ரோட்ல இருக்க எல்லாருமே அவங்க கடைகள் எல்லாம் சாத்திட்டு பரபரப்பா அந்த இடத்த விட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நியூஸ்ல சொல்லிட்டாங்கல்ல, பாதுகாப்பான இடத்துக்கு எல்லாரும் போயிருங்க. இதுவரைக்கும் காணாத பயங்கரமான புயல் வீச போகுதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதனாலதான் பாதுகாப்பான இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. இங்க டாக்டர் எட்வர்ட் இப்பதான் கடற்கரையை நோக்கி வந்துகிட்டு இருக்காரு. அப்பவே அவரோட அசிஸ்டன்ட் பிரைன் வர்றாரு. "எப்படி இருக்கு நிலைமை?" அப்படின்னு கேக்குறாரு. அப்பதான் டாக்டர் டெல் எட்வர்டை, நீ டாக்டர்னே அவரை சொல்லலாம், டாக்டர் கிட்ட கேக்குறாரு, "என்னாச்சு, நீங்க கடல்ல போய் பாத்தீங்களா?" அப்படின்னு சொல்லும் போதே, "என்னத்த சொல்றது, இங்க பெர்முடால இருக்கக்கூடிய ஃபிஷ் எல்லாமே சவுத்ல இருந்து நார்த்த நோக்கி போயிட்டு இருக்குடா" அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு புயல் பெருசா வரும் போல தெரியுது பிரைன். "நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். இதை வேற யாருக்கிட்டயாச்சும் சொன்னீங்களா?" "இல்ல யாருக்கிட்டையும் சொல்லல இன்னும். புயல் கூடயே வேற ஏதோ பெருசா வரும் போல தோணுது" அப்படின்னு சொல்லும்போது, "வேற ஏதாச்சும் தகவல் இருக்கா?" அப்படின்னு பிரைன் கேக்குறாரு. "ஆமா, புல்சார்க்கு நான் வர்றதுக்குள்ளேயே 6-7க்கு மேல பாத்துட்டேன்" அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, டாக்டர் பிரைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவசரமா ஓடி வர்றாரு. இவரும் நம்ம டாக்டரோட அசிஸ்டன்ட் மாதிரி தானே வச்சுக்கோங்களேன். "இது பார்த்தா கேட்டகரி 5 மாதிரியே இல்ல டாக்டர், 6க்கு கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு மோசமான புயல் அப்படிங்கிற சொல்றாங்க. ஏன்னா கேட்டகரி 5 வந்து ரொம்ப மோசமான புயல். இது வரைக்கும் கேட்டகரி 6 எல்லாம் வந்ததே இல்ல. இப்படி வந்ததுன்னா இதான் ஃபர்ஸ்ட் அப்படிங்க. "இதுக்கு பேர் என்ன வச்சிருக்கீங்க?" அப்படின்னு பிரைன் கேக்குறாரு. "ஹென்றி" அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் பார்த்தா நம்ம டாக்டர் உடனே, "என் அக்கா பொண்ணுகிட்ட நான் பேசிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு டக்கோட்டாக்கு கால் பண்றாரு டாக்டர். ஆக்சுவலா டக்கோட்டா கிட்ட என்ன சொல்றாருன்னா, "நீ இங்க இருக்கிறது ஆபத்து, வந்துரு" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா டக்கோட்டாக்கு தான் ஏற்கனவே ஒரு ப்ராப்ளம் இருக்கே, அதனால அவங்களால வர முடியாது. "இல்ல நான் சமாளிச்சுக்குவேன்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு டாக்டரும் சொல்றாரு, "இங்க பாரு, பெரிய ஒரு புயல் வரப்போகுது. உங்க வீடே இடிஞ்சு விழுகிற அளவுக்கு கூட வரலாம். வெள்ளம் உங்க வீட்டவே மூழ்கடிக்கிற அளவுக்கு கூட வரலாம். அதனால நீ இங்க இருந்து கிளம்பு" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன அங்கிள் நீங்க நீங்க எல்லாமே வரலாம் வரலாம் தான் சொல்றீங்களே தவிர கண்டிப்பா வரும்னு சொல்லல. அதனால வராது, அதுக்கு வாய்ப்பும் இல்ல" அப்படின்னு சொல்லவும், சரி இவ கேட்க போறது இல்லைன்னு முடிவு பண்ணிடுறாரு. "சோ நீ அங்கேயே வெயிட் பண்ணு, சில மணி நேரத்துல நான் அங்க வந்துருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. இங்க பில்லி வீட்டுக்கு அந்த 3 பேரை கூட்டிட்டு வந்துடுறாங்க. ராணுக்கு தான் ரொம்ப டவுட். அவர் கேக்குறாரு, "இந்த கண்ணாடி உடைச்சிட்டு ஒருவேளை தண்ணி நம்ம வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா என்ன பண்றது?" அது நான் வச்ச கண்ணாடிடா, பயங்கர ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். வாட்டர் ப்ரூஃப் வயரிங் தான் வேற பண்ணியிருக்கேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த வீட்டுக்குள்ள தண்ணியே வராது" அப்படின்னு சொல்லிட்டு அண்டர் கிரவுண்டுக்குள்ள போறாரு. அங்கதான் ரேச்சல் ஓல்சன் இருக்காங்க.
ரேச்சல் ஓல்சனும் இவங்களும் பேசிட்டு இருக்காங்க. அந்த பாம்புகளா இருக்கிற காட்டுக்குள்ள அந்த குளத்துக்குள்ள போய் இவனுங்க ஆடிட்டு இருந்தானுங்க. இவனை கூட்டிட்டு வர்றதுக்குள்ள எனக்கு பெரும்பாடா போச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா அங்க டி வர்றாங்க. அத பார்த்த உடனே இங்க பாரு பேஸ்மெண்ட்டுக்குலாம் உன்னை வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சுயநலமா தான் இருக்காங்க 2 பேருமே. எங்களுக்கு பசிக்குது அப்படின்னு கேக்குறாங்க. பிரெட்டை தூக்கி போடுறாங்க. ஆனா அவங்க நிறைய ஃபுட் எல்லாம் சேமிச்சு வச்சிருக்காங்க. அதெல்லாம் எதுவுமே கொடுக்காம காஞ்சு போன பிரெட்டை இவங்க கிட்ட கொடுத்து விடுறாங்க. இங்க நம்ம டாக்டர் சரி ரேச்சலுக்காக ஏதாச்சும் ஒரு கப்பலை ரெடி பண்ணலான்னு வரும்போதுதான் ஒரு டிவி ரிப்போர்ட்டர் வர்றாரு. அவரு நம்ம டாக்டர் கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, என்ன சார் இது கடற்கரை ஓரத்துல ஒரு கப்பல சுறா வந்து அட்டாக் பண்ணிடுச்சுன்னு சொல்றாங்க. அதுவும் 2, 3 சுறா மாதிரி இருக்கு. இது ஒயிட் ஷார்க்குன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லவும், அப்ப டாக்டர் சொல்றாரு, இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒயிட் ஷார்க் வந்து கூட்டமா வராது. இது புல் ஷார்க்கா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இத பார்த்துட்டு அந்த ரிப்போர்ட்டர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, ஏற்கனவே இருக்கிற சுறாக்களை விட இது கடிக்கும் திறன் 12 மடங்கு அதிகமா வேற இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம டக்கோட்டாவும் வீட்ல இந்த நியூஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க. டாக்டர் வந்து இந்த ரிப்போர்ட்டர் பேசுறத பார்த்துட்டு, சார் நீங்க சொல்றது இது கரெக்டான இது இல்ல சார். நீங்க மக்களை பயப்படுத்துற மாதிரி சொல்றீங்க அப்படிங்கிறாங்க. ஓகே சார், தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுறதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. இவனுகிட்ட இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து பிரைன் அந்த டாக்டர் கிளம்பிடுறாங்க. இங்க லிசா என்ன பண்றாங்கன்னா, புயலோட வேகம் பயங்கரமா இருக்கிறதுனால எங்கேயாச்சும் ஒரு பக்கம் பாதுகாப்பா ஃபர்ஸ்ட் இருந்துக்கலாம், அதுக்கப்புறம் வீட்டுக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டு பக்கத்துல இருக்க கடை ஏதாச்சும் போய் தங்கிக்கலான்ட்டு போய் பாக்குறாங்க. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஆகட்டும் எதுவுமே திறக்கவே இல்லை. இப்போ இவங்களும் கதவை தட்டுன்னு தட்டுறாங்க. யாரும் திறக்கல. இதுக்கு வேலைக்கு ஆகாதுன்ட்டு காருக்குள்ள வரும்போதே அவங்க அம்மா கால் பண்றாங்க. இப்போ என்ன நீ லிசா பண்ண போறா அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. அதாம்மா எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது சிக்னல் கட் ஆயிருது. அந்த அலைகள் எல்லாம் வெளியே வராம இருக்கிறதுக்காக ஒரு தடுப்பு சுவர் வச்சிருப்பாங்க. அந்த சீ வால் அது தாண்டி வர்றதுக்காக மழை சும்மா தவச்சுக்கிட்டே இருக்குது. இங்க டகோட்டா நியூஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, ஆனிவல்ல யாருமே தங்கக்கூடாது. மீறி தங்குனா அங்க இருந்து டேட்டா மாதிரி நேம குத்திக்குங்க. அப்பனாதான் உங்களை தேடுறதுக்கு வசதியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது டப்புனு கரண்ட் போயிடுது. புயலோட வேகம் வர வர பயங்கர அதிகமாயிட்டு இருக்கு. மழையும் சும்மா பிச்சு உதறுது. அந்த அலைகள்லாம் தாண்டி கரைக்கு வராம இருக்கிறதுக்காக தடுப்பு சுவர் சீவால் வச்சிருக்காங்கல்ல, அந்த சீவாலை தாண்டி கொஞ்சம் கொஞ்சமா அலைகள் மேல வர ஆரம்பிக்குது. கடைசியில அந்த சீவாலவே உடைச்சுக்கிட்டு ஊருக்குள்ள தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. லிசாவும் எப்படியாச்சும் வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு அவங்களும் வேகமா தான் வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு ட்ரக் வந்து நிக்குது. பாபோட ட்ரக் தான் அது. என்ன லிசா இங்க நின்னுட்டு இருக்க? சரி சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ அப்படியே வண்டி திருப்பிட்டு என் கூடயே வந்துரு. அங்க பாத்தியா எவ்வளவு பெரிய மரம் உடைஞ்சு விழுந்திருக்கு. அதனால நீ அந்த சைடு போக முடியாது. வண்டியை திருப்பிட்டு வந்துரு அப்படின்னு சொல்றதுக்குள்ளே தண்ணி ஊருக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது. அதை தெரிஞ்சுக்கிறாரு பாபு. என்ன சொல்றாருன்னா, நீ திருப்பிட்டு எல்லாம் வண்டியை வர முடியாது. எப்படியாச்சு அந்த மரத்தை தாண்டி நீ அங்க இருந்து கிளம்பிரு. எங்கேயாச்சும் உயரமான இடத்துல போய் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு பாபும் போறாரு. லிசாவும் வண்டி எடுத்துட்டு வேகமா போறாங்க. லிசா இப்போ காரை செம்ம ஸ்பீடுல ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, இந்த மரம் நடு ரோட்ல விழுந்திருக்கு. அந்த மரத்தை தள்ளி விடணும்னு நம்ம ஸ்பீடா போனோம்னா அந்த மரத்தை தள்ளி விட்டுட்டு நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனா அந்த மரத்துக்குள்ளேயே மாட்டிக்கிறாங்க. எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. அந்த மரத்துக்குள்ள சிக்கின காரை வெளியே எடுக்கவே முடியல. ஆனா இதெல்லாம் தெரியாத பாபும் வேகமா வண்டி எடுத்துட்டு கிளம்புறாரு. பாப் போயிட்டு இருக்காருல, அவருக்கு ஆப்போசிட்ல தான் அந்த தண்ணி அப்படி கொந்தளிச்சு வந்துகிட்டு இருக்கு. பக்கத்திலேயே பார்த்தா ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கு. இது மேல ஏறிலாம் இன்னும் வேகமா போடா அப்படின்னு எப்படியோ போயிடலான்ட்டு ட்ரை பண்றாரு. ஆனா எப்படியோ அந்த தண்ணி வந்து இவரை ஃபுல்லா அடிச்சுக்கிட்டு போயிருது. வண்டியோட இவரும் போறாரு. இப்போ லிசாவும் அந்த வெள்ளத்துல மாட்டிக்கிட்டாங்க. டக்கோட்டா என்னடா கரண்ட் இல்லையேன்னு பார்த்துட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. என்னது? டக்கோட்டா இருக்கிற இடத்துல ஃபுல்லா தண்ணி வந்துருது. அதனால மாடிக்கு ஓடி போயிடுறாங்க. வில்லி ஓர்சன் வீட்டுல டிவி பார்த்துட்டு இருக்காங்க. பசங்க 3 பேர். ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. ஜன்னல்ல போய் பார்க்கும்போது தான் பயங்கரமான ஷாக். தண்ணி அப்படியே பயங்கர வெள்ளமா வந்துகிட்டு இருக்கு. ரேச்சல் அந்த 3 பசங்க எல்லாருமே ஓல்சன் கொஞ்சம் எழுந்திரிங்க அப்படிங்க, சும்மா தொந்தரவு பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பார்த்தா என்னதான் பண்ணாலும் தண்ணி எல்லாம் உடைச்சுக்கிட்டு ஜன்னல் வழியா வராது. அவ்வளவு ஸ்ட்ராங்கா கண்ணாடி போட்டிருக்கேன்னாரலாம். அந்த கண்ணாடியை உடைச்சிட்டு தண்ணி உள்ள வந்துருது. இங்க லிசாவோட காரோ தண்ணியில அடிச்சுக்கிட்டே வருது. அவங்களும் பயந்துகிட்டே இருக்கும்போது கரெக்டா ஒரு மரத்தோட கிளையில வந்து அப்படி சொருகிருது அந்த காரு. மரத்தோட கிளைகள்ல ஒரு கிளை கரெக்டா வி ஷேப்ல இருக்க அந்த கிளை கரெக்டா லிசாவோட வயித்துக்கிட்ட வந்து முட்டு கொடுத்து நின்றுது. லிசா இப்போ
நகரவே முடியல. சரி அந்த கார்ல இருந்து தப்பிச்சு போலான்னு நினைச்சா கூட தப்பிச்சு போகறதுக்கு வாய்ப்பு இல்ல. இப்ப நல்லா செம்மையா மாட்டிக்கிட்டாங்க லிசா. பாபோட ட்ரக்கும் தண்ணியில அடிச்சிட்டு வந்து டக்கோட்டா வீட்டு முன்னாடி ஒரு சிலை இருக்கும் பாருங்க. அந்த சிலையில மோதி அப்படியே நிக்கிறாரு. அந்த சிலையில அந்த ட்ரக் மோதுனனால அந்த கண்டெய்னர் தண்டா உடைஞ்சு அந்த கழிவெல்லாம் அப்படியே அந்த ஆத்துல கலந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம லிசா எங்க அந்த மரக்கிளையில மாட்டியிருக்காங்கன்னா, கரெக்ட்டா டக்கோட்டாவோட வீட்டுக்கு ஆப்போசிட்ல மாட்டிட்டு இருக்காங்க. என்னடா சவுண்ட் கேக்குதே அப்படின்னு வந்து டக்கோட்டா எட்டி பாக்குறாங்க. பாபோட வண்டியில இருந்த அந்த கழிவுகள் எல்லாமே கீழே கொட்ட ஆரம்பிச்சிருது. கொட்டின கழிவுகள் எல்லாம் நேரா கடலுக்குள்ள போய் கலக்குது. அந்த கடல்ல ரத்த வாசம் புடிச்சு அந்த புல் ஷார்க் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா, நேரா எங்க அது இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்ட்டா தனக்கு ரூட் போட்டு குடுத்துட்டாரு பாப். வாசனை புடிச்சுக்கிட்டு ஊருக்குள்ள நுழைஞ்சிருது புல் ஷார்க்ஸ். இப்போ பில்லியோட வீட்டுக்குள்ள ஃபுல்லா தண்ணி வந்துடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போதுதான் ரான் சொல்றாரு, பேசாம ஸ்னோக்கல் எடுத்துட்டு போலாமா அப்படின்னு சொல்றாங்க. ரேச்சலும் திட்டுறாங்க, உனக்கு வேற பொழப்பு இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இல்ல ரான் சொல்றது கரெக்ட் தான், வாட்டர் ப்ரூஃப் அது, அதனால கண்டிப்பா இது உதவியா இருக்கும், கராஜ்ல இருக்கு, நம்ம போய் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாரு பில்லியும். அதே சமயத்துல நம்ம டக்கோட்டாவோட வீட்டுக்கு ஆப்போசிட்ல அந்த தண்ணி போயிட்டு இருக்கு பாருங்க, அதுல படகை வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. இதுல லிசா வேற காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு காருக்குள்ள இருந்து கத்திட்டு இருக்காங்க. அதுல கேப் போட்டிருக்காருல அவரு கண்டுபிடிச்சிடுறாரு இந்த சவுண்ட. எங்க இருந்து சவுண்ட் வருதுன்னு போய் பார்க்கும்போதுதான் காருக்குள்ள அவங்க இருக்கிறது தெரிய வருது. என்னை எப்படியாச்சும் காப்பாத்திருங்க அப்படின்னு கெஞ்சி கேக்குறாங்க. உன்னை கண்டிப்பா காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட் இருக்காருல அவரை கூப்பிட்டு பக்கத்துல இருக்க வண்டியில ஒரு டூல் பேரை சொல்லி அது இருக்கு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஆக்சுவலா ஒரு கட்டர் தான் எடுத்துட்டு வர சொல்லியிருப்பாங்க. அந்த கட்டரை அவர் ஃப்ரெண்டு ஜிம்மி எடுத்துட்டு நடந்து வந்துட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா ஆளை காணோம், தப்புக்கடின்னு தண்ணிக்குள்ள போயிட்டாரு. அதை பார்த்து அந்த தொப்பி போட்ட ஒரு பேரு ஸ்காட் பாக்குறாரு. எங்கடா போனா? ஆமா ஒரு நிமிஷம் இருங்கம்மா நான் என்னன்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஜிம்மி ஜிம்மின்னு கூப்பிட்டுட்டே போறாரு. திடீர்னு பார்த்தா தண்ணிக்குள்ள இருந்து எழுந்திருக்கிறாரு. காப்பாத்துடா காப்பாத்துடான்னு கத்துறாரு. பார்த்தா ஒரு கைய காணோம். இந்த சத்தத்தை கேட்டு ட்ரக்குக்குள்ள இருந்த மயக்கம் போட்டு கிடந்த பாப் அப்படி எழுந்திருக்கிறாரு. இது எல்லாத்தையும் டக்கோட்டாவும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அந்த சார்க்கு அந்த ஜிம்மிய தூக்கிட்டு போச்சுல அதை பார்த்துட்டு ஸ்காட் கிட்ட சொல்றாங்க, போகாதீங்க போகாதீங்க, அங்க சார்க் இருக்குன்னு சொல்றாங்க. அவரும் கேட்காம போறாரு. அதே சமயத்துல அந்த ஜிம்மிய அந்த சார்க்கு ஒண்ணு அசால்ட்டா தண்ணிக்குள்ள தூக்கிட்டு போயிருது. பாப்பா வண்டியை விட்டு கீழே இறங்கி வர்றாரு. அப்பவே சார்க் வந்து பாபா அங்கேயே போட்டு தள்ளிடுது. அடுத்ததே ஸ்காட்டையும் சும்மா விட்டுருமா, ஸ்காட்டையும் பரட்டி எடுத்து இழுத்துட்டு போயிருது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த லிசாவுக்கு தூக்கி வாரி போடுது. என்ன பண்றதுன்னே தெரியல, செம்ம பயந்துட்டு இருக்காங்க. இங்க நம்ம டாக்டர் எப்படியாச்சு போட்டை எடுத்துட்டு டக்கோட்டாவை காப்பாத்தணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. ஆனா நியூஸ்ல என்ன ஓடிக்கிட்டு இருந்ததுன்னா, இன்னும் 17 மணி நேரத்துக்கு கண்டிப்பா எந்த ஒரு வாட்டர் கிராஃப்ட்டுமே போக முடியாது, போர்ட்ல இருந்து அலௌடு இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ I-17 ரோட்லயும் ஃபுல்லா வெள்ளம் வந்து மூழ்கிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஊருக்குள்ள இன்னமும் ஏகப்பட்ட வெள்ளம் வந்திருக்கனால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியோட லெவல் வந்து ஊருக்குள்ள அதிகரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கு அப்படின்னு நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டர் உடனே அவரு பிசில செக் பண்ணி பாக்குறாரு. பாக்குறப்போ ரோடெல்லாம் எங்கெங்க இருக்குன்னு சொல்லிட்டு மேப்ல காமிக்கிறாங்க. நம்ம போட்ல தான் போக முடியாது, பட் ரோட்ல போகலாம்ல அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. ஏற்கனவே டாக்டர் பேட்டி எடுத்தாரு பாருங்க ஒரு ரிப்போர்ட்டர், அவர்கிட்ட இவங்க பேசுறாங்க. பேசுனால ஓகே நான் கூட்டிட்டு போறேன், ஆனா அங்க இருக்கிற சீன்ஸ் எல்லாம் நாங்க வீடியோ எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. அவரு ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்போ ரோடு வழியா டக்கோட்டாவை காப்பாத்துறதுக்காக கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. அந்த வண்டிக்கு பின்னாடியே ஒரு போட்டையும் கட்டிக்கிட்டு இவங்க கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இப்போ ரேச்சல் பில்லி 2 பேரும் உங்களோட கேரேஜுக்கு போறாங்க. ரான் சொன்னார் ஸ்னோக்கல், நம்ம சொல்றது வந்து அந்த தண்ணிக்குள்ள போறப்ப வச்சுட்டு போவாங்களா அந்த ஸ்னோக்கல் இல்ல, இது ட்ரக் ஸ்னோக்கலை பத்தி சொல்றாரு. ஆக்சுவலா பில்லி வச்சிருக்க வண்டியில சைலன்சர் மேல இருக்கும், வண்டிக்கு மேல இருக்கும், இன்ஜினும் இதுக்கு மேலதான் இருக்கும். அதனால எவ்வளவு ஆழமான தண்ணியிலும் கூட இந்த வண்டி செம்ம ஸ்பீடா எந்த பிரச்சனையும் இல்லாம போகும். அதனால இந்த வண்டி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பில்லி ரேச்சல் 2 பேருமே அந்த 3 பேத்தையும் விட்டுட்டு இவங்க இந்த வண்டியில தப்பிச்சு போலான்னு தான் வர்றாங்க. கரேஜ் அவங்க ஓபன் பண்றதுக்காக அப்படின்னு நடந்தாங்க போயிட்டு இருக்காங்க. அப்பதான் 3 பேரும் ஜன்னல நின்னு பாத்துட்டு இருக்காங்க. ஜன்னல் கிட்ட உரசிக்கிட்டு ஒரு சார்க் போகுது. இதை பார்த்து 3 பசங்களும் பயந்து போயிடுறாங்க. அதுக்குள்ள பில்லி ரேச்சல் 2 பேரும் அந்த கராஜுக்குள்ள போகும்போதே ஏதோ ஒண்ணு காலையில இடிபடுற மாதிரி தெரியுது, ஏதோ ஒண்ணு இடிச்சிட்டு போற மாதிரி ரேச்சலுக்கு தெரியுது. ஆனா அதை சொல்றாங்க. ஆனா அவர் கண்டுக்காம காரை போய் ஓபன் பண்ண போகும்போதே அந்த கைய அப்படி டப்புன்னு வந்து அந்த சார்க்கு புடிச்சிடுது. பில்லியோட கைய மட்டும் புடிச்சு கடிச்சிட்டு வேகமா வந்து ரேச்சலை புடிச்சு இழுத்துட்டு போயிருது. பசங்க எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. பில்லி அப்படி ஓடி வர்றாரு.
அப்படி பசங்கள பாக்குறாரு. ரேச்சல் இப்ப காணோம். குழந்தைகளும் போகாதீங்க போகாதீங்க உள்ளன்னு சொல்றாங்க. அதெல்லாம் கேட்கவே இல்ல. பில்லி உள்ள போய் காரை எடுக்கலான்ட்டு போறாரு. ஆனா மறுபடியும் மாட்டிக்கிறாரு பில்லி. அந்த சாருக்கு வந்து தர தர தரன்னு பில்லிய புடிச்சு இழுத்துட்டு போயிருது. அந்த ஷாக்ல இருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கு முன்னாடி யாரோ ஜன்னல் டப்பு டப்புன்னு தட்டுற மாதிரி இருக்கு. ரேச்சல் இருக்காங்க. காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ஜன்னலை தட்டுறாங்க. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாம் ஷாக்கா நின்னுட்டு இருக்கும் போது கரெக்டா அங்க புல் ஷாக் வருது. ரேச்சல அப்படியே அசால்ட்டா தூக்கிட்டு போயிருது. கார்ல இருக்க லிசாவும் எப்படியாச்சும் தப்பிக்கணும், அதனால தயவு செய்து வந்து காப்பாத்து அப்படின்னு டக்கோட்டா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. டக்கோட்டா டிசாஸ்டர் ரெஸ்கியூ டீமுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா காலே போக மாட்டேங்குது. ஏங்க நாங்க கால் பண்ணிட்டு தாங்க இருக்கேன், ஒருத்தரும் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு உன் பேரு என்ன? என் பேரு டக்கோட்டா. ஓ டக்கோட்டா, நல்லா கேட்டுக்கோ டக்கோட்டா, நான் பிரெக்னெண்டா இருக்கேன். என் குழந்தைய இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் கொல்றதுக்கு விரும்பல. அந்த குழந்தை இந்த உலகத்துல எல்லாத்தையும் பார்க்கணும். ப்ளீஸ் என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்றாங்க. நம்ம டக்கோட்டாக்கு தான் போபியா இருக்கே, வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்களே, என்ன பண்றது அப்படின்னு டபக்குன்னு ஜன்னலு கீழே உட்காந்து யோசனை பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் டக்கோட்டா தைரியத்தை வரவழைச்சுக்கிறாங்க. சரி நானே வரேன் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஆனாலும் டக்கோட்டா எப்படியாச்சு அவங்கள காப்பாத்தணும் முடிவு பண்ணிட்டாங்கல்ல. கிச்சனுக்கு வந்து ஒரு இந்த கத்தி எடுத்துட்டு மறுபடியும் மாடிக்கு வந்த டக்கோட்டா எப்படி கீழே இறங்கி போய் அவங்கள காப்பாத்துறதுன்னு பார்க்கும்போது ஒரு கார் நின்னுட்டு இருக்கு. சரி நம்ம ஜன்னலுக்கு பக்கத்துலயே இந்த கார் இருக்கு, அதுல குதிச்சிடலாம். அதுக்கு அடுத்தது தண்ணியில அடிச்சிட்டு வந்த ஒரு வீடு, சின்னதா வீடு இருக்கு, அந்த வழியாவே போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அவங்களும் இறங்கலான்ட்டு இறங்குறாங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா தண்ணிலாம் இருக்கிறதுனால சறுக்குன்னு வலிக்கி தண்ணிக்குள்ள தொபகடின்னு விழுந்துட்டாங்க. இத பார்த்த லிசாக்கு பயங்கர ஷாக். ஐயோ ஒருத்தி தான் காப்பாத்துறதுக்கு இருந்தா அவளும் போயிட்டாளா அப்படிங்கும் போது தப்புன்னு அந்த காரை புடிச்சு மேல ஏறிடுறாங்க. அப்பதான் அவாடா அப்படின்னு இருக்கு டக்கோட்டாக்கு. அடுத்தது அந்த குட்டியூண்டு ஷெட்டு மாதிரி இருக்க ஒரு வீடு இருக்குல்ல, அது மேல குதிக்கிறாங்க. குதிச்சோடனே அங்க ஒரு பேரியர் இருக்கும்ல, அது மாதிரி 2 3 நின்றுட்டு இருக்கு. அதை புடிச்சிட்டு போயிடலான்னு யோசனை பண்ணும் போதே டக்கோட்டா இருக்கிற அந்த ஷெட்டை சுத்தி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்குது ஷார்க்கு. இதை பார்த்துட்டு ஆஹா இதுல இருந்து நம்ம தப்பி இனிமே என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க டக்கோட்டா. இந்த சுறா மீன் உள்ள போயிடணும் பின்னாடி. அப்பாடா இந்த பேரியர் மேல காலை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா வர்றாங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா தப்புக்கடின்னு மறுபடியும் தண்ணிகளை விழுந்துடுறாங்க. அதுக்குள்ள அந்த மரக்கிளைகளை புடிச்சு எப்படியோ காருக்கு வந்துடுறாங்க. லிசாவுக்கு நல்ல நேரம் செம்மையா ஓடிக்கிட்டு இருக்கு. டாப்ல எல்லாத்துக்குமே ஸ்டீல் இருக்கும்ல, ஆனா இவங்க கார்ல ஒரு ஷீட்டு தான் போட்டிருக்காங்க. சோ அந்த ஷீட்டை கிழிச்சு லிசாவை புடிச்சு ஓடிச்சிட்டு இருந்த அந்த மரக்கிளைகளை எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு லிசாவை தூக்கிட்டு எப்படியோ வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. டாக்டரும் வண்டியில வந்துகிட்டு இருக்காரு. அப்பதான் ரேடியோல நியூஸ் சொல்லிட்டு இருக்காங்க. 12 மணி நேரம் ஆச்சு மழை ஸ்டார்ட் ஆகி, ஆனா 14 இன்ச் அளவுக்கு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா ஹென்றி சூறாவளி இன்னும் கொஞ்ச நேரத்துல கரையை கடக்க போகுது. ஆனாலும் வெள்ள எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு பக்கம் கடல் தண்ணி ஊருக்குள்ள வந்துருச்சு, இன்னொரு பக்கம் வெள்ளோ நதியிலயும் பயங்கரமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. ஆத்து தண்ணியும் கடல் தண்ணியும் ஒன்னா கலந்தா ஆணிவல் நகரமே முழுசா தண்ணியில மூழ்க போகுது. இதுல என்ன ஒரு சூப்பரான விஷயம்னா, இந்த 2 தண்ணியும் ஒன்னா கலந்தனால சந்து பொந்துக்குள்ள எல்லாம் புல்ஷாருக்கு ஈஸியா போயிட்டு வர்றதுக்கும் வேட்டையாடுறதுக்கும் ரொம்ப வசதியா போச்சு. இந்த விஷயத்தெல்லாம் கேட்ட நம்ம டாக்டர் என்ன பண்றாருன்னா, அவர் ஒரு டிஜிட்டல் மேப் வச்சிருக்காரு. அந்த மேப்ல எப்படி போலான்னு சொல்லி அந்த மேப்ல பாத்துட்டு இருக்காரு. இதுதான் டக்கோட்டாவோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த டிஜிட்டல் மேப்ல ஏதோ ஒரு ரெட் கலர் லைட் ஆன் ஆகி ஆஃப் ஆயிட்டு இருக்கு. அந்த பீப் சவுண்ட் வேற கேக்குது. இத பார்த்தோன்னே பிரைன் சொல்றாரு, சார் நில்லி சார் அப்படின்னு சொல்றாங்க. நில்லியா, அது யாரு அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டர் கேக்குறாரு. த கிரேட் ஒயிட் அப்படின்னு சொல்றாரு டாக்டர். கிரேட் ஒயிட்னா அந்த ஷார்க்கா அப்படிங்கிறாங்க. ஆமா, நாங்க 3 வருஷமா இவள நாங்க தேடிட்டு இருக்கோம், இவ வேற பிரெக்னெண்டா வேற இருக்குதா அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா எப்படி நம்ம டிஜிட்டல் மேப் மூலமா நெல்லியை கண்டுபிடிச்சாங்கன்னா, இவங்க ஒரு ஷார்க் ட்ராக்கிங் சிஸ்டம் ஒண்ணு வச்சிருக்காங்க. அதுலதான் இந்த டிஜிட்டல் மேப் வந்து கனெக்ட் ஆயிருக்கும். நெல்லியோட உடம்புல டிராக்கரை ஆட் பண்ணிருக்கனால அந்த டிராக்கரை இந்த டிஜிட்டல் மேப்ல காமிக்குது. சோ நெல்லி ஊருக்குள்ள வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. ரிப்போர்ட்டர் ஒரு பக்கம் என்னாலும் சரி எல்லாத்தையும் ஷூட் பண்ணணுங்கிறத வைராக்கியத்துல இருந்துட்டு இருக்காங்க. அப்போதான் பிரெயினுக்கு ஒரு தோணுது, பயங்கர ஷாக்கா, சார் என்ன சார் நெல்லியும் ஊருக்குள்ள வந்துட்டு இருக்கு அப்படிங்கும் போது பிரேக் போடுறாங்க. ஆக்சுவலா இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ நெல்லியும் வந்து ஊருக்குள்ள வந்துட்டு இருக்கு. நெல்லி வந்து உப்பு தண்ணியில மட்டும்தான் வாழும். இது கிரேட் ஒயிட் ஷார்க், அதாவது இது ஒரு கடலின் அரசன்னே சொல்லலாம். இத அவ்வளவு பெரிய ஷார்க்கும் ஊருக்குள்ள வந்துட்டு இருக்கு. அதே சமயத்துல புல் ஷார்க்கும் ஏகப்பட்டது ஊருக்குள்ள வந்திருக்கு. அது உப்பு தண்ணியிலையும் வாழும், நல்ல தண்ணியிலையும் வாழும். இப்போ என்ன பிரச்சனைனா,
2 பேரும் வந்தாங்கன்னா, முதல்ல புல் ஷார்க் கிட்ட மட்டும்தான் மக்கள் மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப கடலில் அரசனான அந்த கிரேட் ஒயிட் கிட்ட மாட்டிக்கிட்டா என்ன ஆகுறது அப்படின்னு ஒரு பக்கம் யோசனை. இன்னொரு பக்கம் பார்த்தா, அந்த இறைச்சியோட ஸ்மெல்ல பிடிச்சுதான் நெல்லியும் ஊருக்குள்ள வந்திருக்கு. புல் ஷார்க்கும் ஊருக்குள்ள வந்திருக்கு. இப்போ புல் ஷார்க்க வேட்டையாடுறதுக்காக நெல்லி ஆரம்பிச்சதுன்னா என்ன பண்றது? 2 பேத்துக்கு இடையில மக்கள் மாட்டிக்குவாங்களே அப்படின்னு சொல்லி பயங்கர ஷாக்ல இருக்காங்க. இவங்க பிரேக் போட்டனால என்னடா ஆச்சு அப்படின்னு பாக்குறாங்க. எல்லாரும் பார்த்தா ரோடு இதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல ரோட்ல போக முடியாது. தண்ணி ஃபுல்லா ரோட்ட மூழ்கடிச்சிருச்சு. இப்போ அண்டர் வாட்டர் கடையில ஏதோ ஒரு ஷார்க் நகர்ந்து அப்படியே வந்துகிட்டு இருக்கு. இந்த கழிவோட வாசத்தை புடிச்சுக்கிட்டே அப்படியே வந்துகிட்டு இருக்கு. இதுதான் கடலின் ராஜான்னு சொல்லப்படுற த கிரேட் ஒயிட் ஷார்க் நெல்லி. நெல்லி இப்போ ஊருக்குள்ள வந்தாச்சு. இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இங்க ரான் ஃபேமிலி வீட்டுக்குள்ள ஃபுல்லா தண்ணி வந்துருச்சு. எப்படியோ பில்லி ரேச்சல் 2 பேத்தையும் ஷார்க்க அலைக்க தூக்கிட்டு போயிருச்சு. ஆனா இவங்க 3 பேரும் எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல. டைனிங் டேபிள் மேல உட்காந்துட்டு இருக்காங்க. டைனிங் டேபிள் அளவுக்கு தண்ணி வந்துருச்சு. இனி வீட்டுக்குள்ளேயும் அந்த ஷார்க் வந்துரும். என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணும்போதுதான் இந்த கதவை சாத்திட்டோம்னா எப்படியும் வீட்டுக்குள்ள வராது அப்படின்னு பிளான் பண்றாங்க. அதனால நான் போய் அந்த கதவை சாத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே கிச்சனோட அந்த ஸ்லாப் எல்லாம் போட்டிருப்பாங்களா அதுல அப்படியே தாண்டி தாண்டி அப்படியே நடந்து வந்து கதவை சாத்தலான்ட்டு போறாங்க. கதவை எட்ட மாட்டேங்குது. இருந்தாலும் கஷ்டப்பட்டு அந்த கதவை கொஞ்சம் கொஞ்சமா சாத்திக்கிட்டு இருக்காங்க. கதவை திறக்குது. அங்க இருந்து புல் ஷார்க்கு எப்படியோ அவங்க வீட்டுக்குள்ள வந்துருச்சு. கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் கீழே விழுந்துருவாங்க. ரான் சொல்றாரு, நீ கொஞ்சம் அப்படியே இரு வரேன் அப்படின்னு சொல்றாரு. எப்படியோ சமாளிச்சுக்கிட்டு அப்படியே நின்னுகிட்டு இருக்காங்க. கால் வேற அப்படியே வழுக்க ஆரம்பிக்குது. அதுக்குள்ள அந்த புல் ஷார்க் என்ன பண்ணுதுன்னா அந்த டைனிங் டேபிள் வழியா அப்படியே நகர்ந்து போகுது. அது போன பின்னாடி வேகமா ஓடி வர்றாரு. அதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கால் வலிக்கிட்டே போகுது. இனி முடியாது அப்படின்னு தண்ணிக்குள்ள விழுக போறாங்க. கரெக்டா ரான் வந்து காப்பாத்திடுறாரு. எப்படியோ ரான் டைனிங் டேபிளுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. ரான் தான் யோசனை பண்ணிட்டு இருக்காரு. இப்படியே இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. அங்க பாரு, முதல்ல ஜன்னலுக்கு கீழே தண்ணி இருந்தது, இப்ப மேல வந்துட்டு இருக்கு. இன்னமும் மேல வந்துகிட்டே தான் இருக்கும். இப்படியே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா ஒண்ணு நம்ம மூழ்கணும், இல்லைன்னா அந்த சுறாக்கள் நம்மள சாப்பிட்டுரும். இது 2ல இருந்து தப்பிக்கணும்னா நம்ம ரூஃபுக்கு போகணும். அப்புறம் அதை தப்பிக்க முடியும். என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும் போதுதான் பேஸ்மெண்ட்ல ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு இவங்க திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க டக்கோட்டாவோட வீட்டுக்குள்ள வந்த லிசாக்கு பிரசவ வலி வர ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரசவ வலி வந்துரும் அப்படிங்கறது தெரிஞ்சு போயிருது. இப்பதான் லைட்டா பெயின் வர ஆரம்பிக்குது. சோ நம்ம எப்படியாச்சும் இங்க இருந்து போய் ஆகணும் அப்படின்னு லிசா சொல்றாங்க. டக்கோட்டா உடனே அங்க இருக்க ஸ்கிரீன் எல்லாம் எடுத்துட்டு மேல இருக்க ரூஃப்ல போய் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கிரீன் எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு அப்படி கீழே இறங்குறாங்க. அந்த புல் ஷார்க்கு ஏகப்பட்டது நம்ம லீஸோட வீட்டு சைடு தான் சுத்திக்கிட்டு இருக்கு. இங்க டாக்டரும் செம்ம டென்ஷனா இருக்காங்க. ஏன்னா இனி வண்டி போகாது. அதுல வேற சிக்னல் வேற சுத்தமா இல்ல. பிரைன் செம்ம டென்ஷன் ஆகுறாரு. டாக்டர் ரிப்போர்ட்டர் சொல்றாங்க, வெயிட் கம்மியா எடுத்துக்கங்க எதை எடுக்கிறதுனாலும். ஏன்னா இந்த போட்ல வெயிட் அதிகமா கொண்டு போனா ஸ்லோவா தான் போகும், நம்ம ரீச் ஆக முடியாது. டாக்டர் சொல்லும் போதே ரிப்போர்ட்டர் கேக்குறாரு, ஏன் சார் இந்த போட் நமக்கு சேஃபா இருக்குமா? சூப்பர் சேஃபா இருக்கும் ரிப்போர்ட்டர். நம்ம இப்போ இருக்கிறது கேட்டகரி 5ல இருக்கிற புயல்ல நின்னுட்டு இருக்கோம். அதுவும் ஜோடியாக் போட்ல போறோம். நம்மள சுத்தி புல் ஷார்க் நிறைய சுத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இதுல தான் போறோம். ஓகேவா அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணுமே பேசல. சார் நீங்க எங்க கூப்பிடுறீங்களோ நான் வரேன் சார் அப்படின்றாரு ரிப்போர்ட்டர். இங்க ரான் வீட்டுல குட்டி பையன் வில் கேக்குறாரு, ஏன் ரான் போல்சன் சொல்லிருக்காருல பேஸ்மெண்ட்டுக்கு போக கூடாதுன்னு. அப்படிங்கும் போது அவனே இல்ல நம்ம போனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆமா அவனே இல்ல போனா என்னன்னு சொல்லிட்டு இருக்கும் போது தண்ணிக்குள்ள இருந்து யாரோ ஒருத்தர் வர்ற மாதிரி தெரியுது. எல்லாம் பயந்து அலறி அடிச்சுட்டு போல்சன் நின்னுட்டு இருக்காரு. போல்சன் நீ எப்படிரா வந்த அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கிறாங்க. இந்த ஷார்க்கு என் கையையும் கடிச்சிருச்சு, பேக் சைடும் கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டு எல்லாரும் ஷாக்ல இருக்காங்க. இங்க டக்கோட்டாவோட வீட்டுல லிசாக்கு பிரசவ வலி வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படியாச்சும் கொஞ்சம் வெளியே வராம இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க குழந்தைகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க டக்கோட்டா. இப்போ என்னாச்சு பிரச்சனைனா, ஏற்கனவே காலையில நேரத்திலேயே ஒரு மரம் வந்து டக்கோட்டாவோட வீட்டோட பேஸ்மெண்ட்ல இடிச்சிருச்சு. அவங்க வீடு இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தாக்கு பிடிக்குங்கிறது தெரியல. இப்ப என்ன பிளான் பண்ணலான்னு யோசனை பண்ணும் போதுதான் காலையில நேரத்துல லிசாவை காப்பாத்துறதுக்காக ஸ்காட் அண்ட் ஜிம்மி 2 பேரும் வந்தாங்கன்னு ஒரு போட்ல. அந்த போட்டு தூரமா தான் நின்னுக்கிட்டு இருக்கு. அந்த போட்டை எடுத்துட்டு வந்தோம்னா நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. ஆனா அந்த போட்டை போய் எடுக்கிறது யாரு? டக்கோட்டாக்கு வேற போபியா இருக்கு, போகிறதுக்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா லிசா படுற சிரமத்தை பார்த்துட்டு சரி நம்ம போய் அந்த போட்டை எடுத்துட்டு வந்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. நான் அந்த போட்டை எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கீழே வேக வேகமா போறாங்க. இப்போ எதுக்கு கீழே போற அப்படின்னு கேக்குறாங்க லிசா. போய் சில பல பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்பதான் சொல்றாங்க, என் அங்கிள் ஏற்கனவே ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க.
ஒரு மீனுக்கு ஏதாச்சும் அடிபட்டுச்சுன்னா அத வைப்ரேஷன் உண்டாக்கும். அந்த வைப்ரேஷன புடிச்சுக்கிட்டே மீனெல்லாம் அங்க போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இத நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். இப்ப ஏதாச்சும் ஒரு மீன் கடலுக்குள்ள அடிபட்டதுன்னு வச்சுக்கோங்களேன், அது துடிதுடிக்கிற வைப்ரேஷன் இருக்குதுல்ல, அது வந்து எவ்ளோ தூரத்துல இருந்தாலும் சரி, மத்த ஷார்க்குக்கெல்லாம் அத உணரும். ஏன்னா கண் பார்வைய விட ஷார்க்குக்கு அந்த வைப்ரேஷன் தான் ரொம்ப முக்கியம். எவ்ளோ தூரத்துல ஒரு வைப்ரேஷன ஒரு மீனு குடுத்தாலும், அந்த வைப்ரேஷன நோக்கி எல்லா சுறாக்களுமே வரும். சோ டக்கோட்டா இந்த ஐடியா வச்சுதான் பிளான் பண்றாங்க. இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா டக்கோட்டா, இவங்க நெறைய பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க பாருங்க. இந்த ஸ்பீக்கர், பேட்டரி, வயர் இதெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்கல்ல, இந்த எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம். அத எல்லாத்தையும் ஒரு மெர்ஜ் பண்ணி ஒரு டிஸ்ட்ராக்ஷன் டிவைஸ் ஒண்ண கிரியேட் பண்ண போறாங்க. அந்த அந்த டிவைஸ வச்சு ஷார்க்க ஃபுல்லா திசை திருப்பிட்டு நான் போய் போட்டை எடுத்துட்டு வர போறேன் அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? என் அங்கிள் வந்து ஒரு மெரைன் பயாலஜிஸ்ட். அவர்தான் எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவைஸ் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஒரு பக்கம் டிவைஸ் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க டக்கோட்டா. இன்னொரு பக்கம் அவங்க மாமா வந்துட்டு இருக்காரு போட்ல. ரிப்போர்ட்டர் டாக்டர் கிட்ட புல் ஷார்க்க பத்தி டீடைல்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. அவனை பத்தி உனக்கு தெரிஞ்சுக்கணுமா? அவனுங்களை பத்தி இதோ அங்க பாரு சாம்பிள் அப்படின்னு சொல்றாரு டாக்டர். ஆடு மாடெல்லாம் எல்லாத்தையும் கொதறி போட்டுருக்கு புல் ஷார்க்கு. அட்டேங்கப்பா, என்னடா இவ்வளவு பவர் இருக்குமா அப்படின்னு பயந்து போய் இருக்காரு ரிப்போர்ட்டர். இந்த சமயத்துக்குள்ள டக்கோட்டா டிவைஸ் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க. இப்போ டக்கோட்டாவோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஜன்னல் இருக்குல்ல, அத மூழ்கிற அளவுக்கு தண்ணி வந்துருச்சு. இப்போ டக்கோட்டா என்ன பண்றாங்கன்னா, ஒரு டிவைஸ்ல ஒரு 3-4 டிவைஸ பண்ணி கேரி பேக்குக்குள்ள போட்டு அதை தண்ணிக்குள்ள விடுறாங்க. கண்டிப்பா அந்த வைப்ரேஷன் சவுண்ட கேட்டுட்டு கண்டிப்பா ஷார்க் எல்லாம் அந்த வைப்ரேஷன் இருக்க சவுண்ட் பக்கம் போனோடனே நம்ம போட்டை எடுத்துலான்னு பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்றாங்க. எப்படியும் ஒர்க் அவுட் ஆகும் அங்கிள் சொன்னதுன்னு ஒரு தைரியத்துல இருக்காங்க டக்கோட்டா. அதுக்குள்ள ரான் வீட்ல என்ன ஆகுதுன்னா, பில்லி கிட்ட கேக்குறாரு, ஏன் ஓல்சன் எங்களை எல்லாம் விட்டுட்டு ட்ரக் மூலமா நீங்க தப்பிச்சு போலான்னு பாத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, உங்களெல்லாம் நாங்க விட்டுட்டு போவோமா செல்லக்குட்டிகளா, எப்படியாச்சும் ஹெல்ப் கேட்கலாம் தான் நான் போகிறதுக்கு ட்ரை பண்ணேன். அப்புறம் இப்பவும் அததான் சொல்றேன், ரான் நீ தான் எங்களை காப்பாத்துறதுக்கு ஹெல்ப் கேட்கணும் வெளியே போய் அப்படின்னு சொல்லவும், எவ்வளவு ஒரு மோசமான நிலைமையா இருக்கு, 3 ஷார்க் இங்க சுத்திக்கிட்டு இருக்கு, எப்படியா ரான் போவான் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே, ஏய் கொஞ்சம் எல்லாரும் அமைதியா இருங்க, இந்த லெட்டர் பாருங்க அப்படின்னு சொல்றாரு வில். அத பார்க்கும்போது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ட்ரெஷரியில இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. அந்த 3 பசங்களையும் பாத்துக்கிறதுக்காக $1500 மாசம் மாசம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்தியன் ருப்பியில பார்த்தோம்னா ஏறக்குறைய 1,40,40,000க்கு மேல வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பணத்தை வாங்கிக்கிட்டு எங்களுக்கு பிரெட்டை மட்டும் கொடுத்துட்டு இருக்கியா அப்படின்னு செம்ம கோவப்படுறார் ரான். இங்க பாரு, ஒரு கை தான் போச்சுன்னு நினைக்காத, இன்னொரு கை இருக்கு, அதுல அடி வாங்கிறாத அப்படின்னு சொல்லிட்டு குத்த போறாரு. ஆனா ராணி நீ சும்மா இருப்பாரா, அப்படியே கைய புடிச்சு அப்படியே பின்னாடி தள்ள பாக்குறாரு. ஆனா பில்லி விட்டு கொடுக்கற மாதிரியே இல்ல, அவரும் கோவமா குத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்த டி என்ன பண்றாங்கன்னா, ஒரே மூஞ்சில ஒரு உததான் தபக்கடின்னு தண்ணிக்குள்ள பில்லி ஓல்சன் விழுந்துடுறாரு. என்னவே மூஞ்சில உதைக்கிற அளவுக்கு வந்துட்டியா நீ ஒன்ன அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள இருந்து எழுந்திருச்சு வர்றாரு பில்லி ஓல்சன். ஆனா அதுக்குள்ள புல்சாருக்கு வந்து அவரை தர தண்ணி இழுத்துட்டு போயிருது. அங்கேயே அவர் காலி. இன்னொரு பக்கம் டக்கோட்டா அகரபோபியாவை வச்சுக்கிட்டும் லிசாவுக்காக எப்படியும் லிசாவை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு வெளியே வர்றதுக்கே பயப்பட்டு இருந்த டக்கோட்டா இப்ப வெளியே வர்றாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா நீந்திட்டு வர்றாங்க. இவங்கதான் அந்த டிவைஸ போட்டிருக்கனால அந்த மீன் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிவைஸ் பக்கம் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா டக்கோட்டா நீந்தி போய்கிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா ஒரு டிவைஸ் திடீர்னு பார்த்தா தண்ணிக்குள்ள ஏதோ ஒண்ணு இழுக்குது. இங்க ரான் வீட்ல பில்லிய போட்டு கொதறி எதிர்த்துட்டு இருக்கு எல்லா ஷார்க்கும் சேர்ந்து. அதுதான் சூப்பரான சமயம். இப்ப பேஸ்மெண்ட்டும் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ நீ இப்ப போயிட்டு வரதா நல்லதுன்னு சொல்லி டி சொல்றாங்க. உடனே அவரும் நீச்சல் அடிச்சு பேஸ்மெண்ட்டுக்கு போய் ஃப்ரிட்ஜ்ல இருக்க அந்த மீட் எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே வர்றாரு. கன்னெல்லாம் வச்சிருக்காங்களா, எதுக்கும் ஒரு கன்னு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கன்னை எடுக்க ட்ரை பண்றாரு. கன்னை எடுக்க முடியல. அதனால சரி போயிடலான்னு சொல்லிட்டு வரும்போது கரெக்டா அங்க ஒரு ஹஸ்பண்ட் கொக்கி இருக்கு. அந்த கொக்கியில அவரோட ஷர்ட் மாட்டிக்கிச்சு. எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போதே பார்த்தா ஒரு புல் ஷார்க்கு பேஸ்மெண்ட்டுக்கு வந்துருது. என்னடா பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே அங்க ஒரு டின் இருக்கிறத பாக்குறாரு. சோ அந்த டின்னை புடிச்சு தள்ளி விட்டோனே அந்த சவுண்ட் வைப்ரேஷன் இருக்குல்ல, அந்த வைப்ரேஷன் கேட்டுக்கிட்டு ஷார்க்கு அந்த சைடு போகுது, வைப்ரேஷன் வர்ற சைடு. ஆனா அதுக்குள்ள தப்பிச்சுட்டு மேல செம்ம ஸ்பீடா வந்துடுறாரு. கூடவே மிதந்துகிட்டு இருந்த ஒரு பாக்ஸையும் எடுத்துக்கிட்டு மேல வந்துடுறாரு. சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்லி தண்ணிக்குள்ள இந்த ராண 2 பசங்களும் மேல தூக்கி போடுறாங்க. கரெக்டா அந்த ஷார்க் இவர் துரத்திட்டு வந்தது. இவர் காலை பிடிக்க வருது, ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சுக்கிறாரு. லிசா பயந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா
ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கே தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. கட்டள அப்படியே மிதக்க ஆரம்பிக்குது. பயப்படக்கூடாது, பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. தண்ணிக்குள்ள இப்பவும் நீந்தி போய்கிட்டு தான் இருக்காங்க டகோட்டா. ஒவ்வொரு புல்ஷாருக்கும் இவங்க போட்ட அந்த டிவைஸ் எல்லாத்தையும் முழுங்கிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே வரும்போது திடீர்னு லைட் வந்து எரியாம போயிருது. என்னடா இது, தலையில வச்சிருந்த லைட்டை எரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு அந்த ஹெட்லைட்டை தட்டிட்டு இருக்கும் போதே எரியுது. ஒரு தலை மட்டும் இருக்கு. அதை பார்த்து பதறி அடிச்சிட்டு டகோட்டா வந்து ஒரு இடத்துல நிக்கிறாங்க. ஆனா டகோட்டாவை புல்ஷார்க்கெல்லாம் சுத்து போட்டுருது. போச்சு, அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க டகோட்டா. ஆனா எல்லாமே சுத்து போடுறது ஃபுல்லா வேற பக்கம் போயிட்டு இருக்கு. என்னடா எல்லாம் திசை மாறி போய்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறப்போ அவங்க ஹெட் லேம்ப் இருக்குல்ல, அதை அப்படியே தண்ணிக்குள்ள காமிக்கிறாங்க. இப்பதான் வர்றாங்க நம்ம தலைவி நெல்லி. அவங்க மேல டிராக்கரும் இருக்கு. அப்படியே நம்ம டகோட்டாவுக்கு அடியில அப்படியே இது நீந்தி போய்கிட்டு இருக்கு. டகோட்டா அப்படியே காலை நகர்த்திக்கிறாங்க நெல்லி மேல படாம. நெல்லி இப்ப என்ன பண்றான்னா, புல்ஷார்க் இருக்கானுங்களா அவனுங்களை துரத்திக்கிட்டு வேட்டையாடுறதுக்காக நெல்லி போறாங்க. ஆபாடா, நெல்லினால எப்படியோ தப்பிச்சுண்டா அப்படின்னு நினைக்கிறாங்க டகோட்டா. அப்புறம் அந்த போட்டையும் எடுத்துடுறாங்க. மழை ஓவரா பெஞ்சு வெள்ளமும் ஓவரா வந்ததுனால மீட்பு பணிகள் எல்லாமே ரொம்ப தாமதமாயிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த சமயத்துல ஆனவெல்ல நோக்கி வந்துட்டு இருக்காரு டாக்டர். அப்பதான் ரிப்போர்ட்டர் கேக்குறாரு, ஏன் சார், எப்படி உங்களுக்கு ஷார்க்கு மேல இவ்வளவு ஒரு பிரியம் வந்தது, எப்படி உங்களை ஆராய்ச்சி பண்ணணும் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஆக்சுவலா உலகத்திலே ரொம்ப பயமானது எது, ஷார்க்கா சார்? இல்ல இல்ல, அது நீர் யானை தான். நீர் யானை என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு சிரிக்கிறாரு ரிப்போர்ட்டர். எங்க ஊர்ல எல்லாம் அப்படிதான் தம்பி. எங்க ஊர்ல நீர் யானை தான் ஆட்களை அதிகமா போட்டு தள்ளும். அப்படிப்பட்ட நீர் யானை ஒரு நாள் கண்ணுல பயத்தோட நின்னுகிட்டு இருந்தது. செம்ம கடி வாங்கி இருந்தது. யாருகிட்டடா இந்த நீர் யானை இப்படி செம்ம கடி வாங்கி இருக்குன்னு பார்க்கும்போது தெரிஞ்சது அது புல் ஷார்க். அப்பதான் எனக்கு ஷார்க்கை பத்தி ஆராய்ச்சி பண்ணணும்னு ஆசை வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன் சார், அப்போ இந்த புல் ஷார்க்க ஒண்ணுமே பண்ண முடியாதா சார் அப்படின்னு கேட்கவும், ஏன் இல்ல, இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஒரு சயின்டிபிக் விஷயத்த சொல்றாரு. எப்பயுமே இந்த புல் ஷார்க்கோட மூக்கு பகுதியில எலக்ட்ரோ ரிசப்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு உணரும் திறன் உறுப்பு ஒண்ணு இருக்கு. அது தண்ணிக்குள்ள என்னதான் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது அந்த அதிர்வு வந்தாலும் அதை ஈஸியா கண்டுபிடிச்சிரும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல தண்ணிக்குள்ள எலக்ட்ரிக் வேவ்ஸ் நம்ம அனுப்பணும்னா அதோட மூளை குழம்பி போயிரும். ஃபர்ஸ்ட் அந்த வைப்ரேஷன் கேட்கற இடத்துக்கு வரும். குறிப்பிட்ட வேவ்ஸ்க்கு மேல அதிகமா எலக்ட்ரிக் வேவ்ஸ் கொடுக்கறப்ப அது மூளை குழம்பி போய் இங்க போகவே வேண்டாண்டா அப்படின்னு திரும்பி மறுபடியும் போயிரும். இது மாதிரிதான் அதை பயப்படுத்த முடியும். இது ஒண்ணுக்குதான் அது பயப்படுமே தவிர வேற எதுக்குமே பயப்படாதா அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள காலையில ஆகுது. இந்த சமயல டகோட்டா போட்டு அப்படி நகர்த்திட்டு வந்துட்டு இருக்கும் போதே அங்க வீட்டுல ஏதோ ஒரு டூல் இருக்க மாதிரி இருக்கு. பாக்குறாங்க, அது ஸ்பேர் கன் மாதிரி இருக்கு. ஆஹா, இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்டா எதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பேர் கன்னையும் எடுத்து போட்டுக்குள்ள போட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல லிசா மேல சீலிங் அளவுக்கு தண்ணி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா சீலிங்க மூடுற அளவுக்கு தண்ணி வந்துரும். அதுக்குள்ள எப்படியாச்சும் தப்பிச்சே ஆகணும் லிசா. இதுல வேற பிரசவ வலி வந்துருது. ஷார்க்கு வர்ற பயம் இருக்க கூடாதுங்கிறதுக்காக ஒரு சாஃப்டான சாங்க போட்டுக்கிட்டு பிரசவ டைம் வேற வந்துருச்சா, அதனால அங்கே இருக்காங்க. அதே சமயத்துல போட்ல வந்துட்டு இருக்காங்க டகோட்டா. திடீர்னு பார்த்தா டகோட்டாவோட வீடே இடிஞ்சு தூள் தூளா தண்ணிக்குள்ள போய்கிட்டு இருக்கு. நம்ம லிசாவும் அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க. அப்பயும் கொஞ்சம் கூட அசரவே இல்ல. நீச்சல் அடிச்சுட்டு வெளியவே வந்துடுறாங்க. தண்ணிக்குள்ள மறந்துட்டு இருக்க மரத்துண்டை புடிச்சிட்டு இருக்காங்க. அங்கேயே பிரசவம் ஆயிருது லிசாக்கு. குழந்தை காணான்னு தேடுறாங்க. அப்படியே குழந்தை தண்ணிக்குள்ள தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டாங்க. அங்க இருக்க பிளட் ஸ்மெல்லுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு புல் ஷார்க்கு. இத பார்த்தா நம்ம லிசா சும்மா இருப்பாங்களா? கண்ணு, நீ இங்கேயே படுத்துருடா, நான் வர்றேன், அந்த ஷார்க் அம்மா கொண்டுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ப்பான மரக்கட்டையை எடுத்து கரெக்டா ஷார்க்கு வருது அதை குத்தி எப்படியோ தப்பிச்சிடுறாங்க. இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து டகோட்டா பாக்குறாங்க. லிசா, நீ அங்கேயே இரு, நான் வந்துடுறேன் இருங்கன்னு சொல்லிட்டு வேக வேகமா போட்டை ஓட்டிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இதுல வேற லிசாக்கு பின்னாடி பக்கம் ஒரு புல் ஷார்க் வேகமா வந்துட்டு இருக்கு. ஆஹா, இனி லிசாவா இந்த ஷார்க் விடாது, லிசா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்பியர் கன்னை வச்சு அங்கேயே அந்த ஷார்க்கை போட்டு தள்ளிடுறாங்க. இங்க நம்ம டகோட்டா ஒரு ஷார்க்கை போட்டு தள்ளினா அங்க ராணி என்ன பண்றாருன்னா இருக்கிற ஷார்க் எல்லாத்தையும் மொத்தமா போட்டு தள்ளுறதுக்கு ஒரு பிளான பண்றாரு. ஆக்சுவலா என்ன பண்றாருன்னா, அவரு எடுத்துட்டு வந்தாருல மீட், அதெல்லாம் எடுத்துட்டு இந்த பாக்ஸ் ஒன்னு எடுத்துட்டு வந்தாரு பாருங்க. இந்த பாக்ஸ்குள்ள நமக்கு சாதகமா ஏதாச்சும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் இந்த பாக்ஸ ஓபன் பண்றாரு. எல்லாத்துக்குமே பயங்கர செம்ம ஷாக்கு. ஏன்னா அந்த இடத்துல டைனமைட் ஸ்டிக்ஸ் நிறைய இருக்கு பாக்ஸ்ல.
சோ இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நெனச்சது இந்த மீட்ட போட்டுட்டு தப்பிச்சிடலாம்னு நெனச்சாங்க. இப்ப என்ன நெனச்சுட்டாங்கன்னா, ஷார்க்க ஃபுல்லா போட்டே தெரியலான்னு பிளான் பண்ணிட்டு, டைனமைட் ஸ்டிக்ஸ் இருக்குல்ல, அத எல்லாத்தையும் ஒண்ணா வச்சு தச்சு, அத சுத்தியும் மீட்ட வச்சிடுறாங்க. அத தண்ணிக்குள்ள தூக்கி போடுறாங்க. பாம் வேற செட் பண்ணிட்டாங்க. தீய வேற பத்த வச்சுட்டாங்க. ஆனா எங்கேயும் ஷார்க்க காணோம். என்னடா இது ஷார்க்க காணோமே அப்படின்னு சொல்லும்போது தான் குட்டி பையன் வில் சொல்றான், நான் ஷார்க் வீக்ல பார்த்தேன். வைப்ரேஷன் ஏதாச்சும் இருந்தா தான் அந்த இடத்துக்கு ஷார்க் வரும்னு சொன்னாங்க. நம்ம அது மாதிரி ஒரு வைப்ரேஷனை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லவும், இதுல பாம வேற பத்த வச்சுட்டாங்க. கரெக்டா அந்த பெருத்தி வச்சிருக்க தீ பாம் கிட்ட போகிறதுக்குள்ள ஷார்க் வரணும். அந்த சாப்பாட்டை சாப்பிடணும். அப்பனா தான் கரெக்டா இருக்கும். அதனால இவங்க 3 பேரும் போய் அந்த பாம் இருக்க இடத்துல குதி குதின்னு குதிக்கிறாங்க. குதிக்கிறத பார்த்த உடனேவே அந்த வைப்ரேஷன்லயே வந்து ஷார்க் வர ஆரம்பிக்குது. சரி வாங்க எல்லாரும் ஓடிரலாம்னு சொல்லிட்டு 3 பேரும் வேகமா போறாங்க. ஆனா பில்டி 2 பேர் நீந்தி போயிடுறாங்க. ஆனா ரானோட ஸ்வெட்டர் சேர்ல மாட்டிக்கிச்சு. போச்சுடா அப்படின்னு சொல்லி இந்த ஸ்வெட்டர் எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கப்பயே பக்கத்துலயே ஷார்க் வந்துருது. ஷார்க் அப்படியே தாக்குறதுக்கு வருது. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிடுறாரு ரான். இங்க டகோட்டா லிசாவோட குழந்தைய வாங்கிட்டு லிசாவை ஏற சொல்லிட்டே இருக்கும்போது பயங்கர ஸ்பீடா ஒரு புல் ஷார்க் வந்து அப்படியே அந்த போட்டை கவுத்து விட்டுருது. குழந்தைய கையில வச்சிருந்த டகோட்டா லிசா கிட்ட கொடுத்துட்டு இருக்கும்போதே கரெக்டா அங்க 3 பேத்தையும் புல் ஷார்க் எல்லாம் சேர்ந்து சுத்து போட்டுருச்சு. கரெக்டா அங்க டாக்டர் வந்துறாரு. அங்கிள் நான் இங்க இருக்கேன் அப்படின்னு டகோட்டா சத்தம் போடுறாங்க. அப்பயே பார்த்தா நம்ம டாக்டர் என்ன பண்றாருன்னா கையில ஒரு டிவைஸ் வச்சிருக்காரு. கையில வச்சிருக்காரு பாருங்க. இத ஷார்க் ஷீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா என்னன்னா இது ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்லுவார்ல, நைட் நேரத்துல அந்த போட்ல வந்துட்டு இருக்கப்ப சொல்லுவாரு, ஷார்க்கோட மூக்குல எலக்ட்ரிக் ஃபீல்ட உணரக்கூடிய ஒரு சென்சார் இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. அதனாலதான் எந்த ஒரு வைப்ரேஷன் ஏற்பட்டாலும் அந்த இடத்துக்கு சல்லுன்னு வந்துரும் அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. வந்துட்டு இருக்கிறப்பயே ஒரு 3 எல்லோ கலர் டிவைஸ் தெரியும். அந்த 3 டிவைஸ் தான் இப்ப கையில வச்சிருக்காரு பாருங்க. அந்த டிவைஸ் இது எலக்ட்ரிக் ஷார்க் ஷீல்டுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இது மீனுகளை கொல்லாது. அந்த ஷாக் வைப்ரேஷனை உருவாக்கணும்னே அவர் ஏற்கனவே சொன்னார்ல, அப்படியே மண்டை குழப்பிக்கிட்டு அது இங்க இருந்து எதுக்கு வந்தோன்னு தெரியாம ஓடி போயிரும்னு சொன்னாரு பாருங்க. அதே மாதிரி இவர் அந்த டிவைஸ ஆன் பண்ணி தண்ணிக்குள்ள தூக்கி போடுறாரு. சுத்து போட்ட ஷார்க் எல்லாம் எதுக்குடா இங்க வர்றோம் அப்படின்னு அந்த மண்டையை குழம்பிக்கிட்டு பயந்துகிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருது. ஆனா ஒரே ஒரு ஷார்க் மட்டும் நேரா இவங்கள நோக்கி செம்ம ஸ்பீடுல வருது. அத ரிப்போர்ட்டர் பாத்துறாரு. ஐயோ இன்னொரு ஷார்க் வருது அப்படின்னு சொல்லவும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஷார்க்ல தான் நின்னுட்டு இருக்காரு டாக்டர். டக்கோட்டாவோட பக்கத்துல போயிருது அந்த ஷார்க். ஆனா அடுத்த செகண்டே ஆப்போசிட்ல வந்த நம்ம கிரேட் ஒயிட் ஷார்க் நெல்லி இருக்கால, அந்த ஷார்க்க அப்படியே கேட்ச் புடிச்சிட்டு உள்ள தண்ணிக்குள்ள போய் சாப்பிட்டுட்டு இருக்கா. டாக்டர் ஏற்கனவே சொல்லிருப்பாரு, நெல்லி பிரெக்னெண்டா இருக்கிறப்ப இருந்து அவளை தேடிட்டு இருக்கோம்னு சொன்னாருல. இப்போ அவ கண்டிப்பா குட்டி போட்டிருப்பா. அவளும் ஒரு அம்மா. என்ன இருந்தாலும் நெல்லி ஒரு தாய் தானே. அதனால லிசாவையும் அவங்க குழந்தையும் காப்பாத்தணுங்கிறதுக்காக புல் ஷார்க்க அப்படியே கேட்ச் புடிச்சு அசால்ட்டா வாய்க்குள்ள தூக்கி போட்டுட்டு நெல்லி கிளம்பிட்டா அங்கிருந்து. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த டாக்டர் என்னால இதை நம்பவே முடியலன்னு ஷாக்கா பார்த்துட்டு இருக்காரு. அதே கேமராமேன் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. ரிப்போர்ட்டர் அப்படியே ஷாக்ல இருக்கிறாரு. இவங்க எப்படியோ தப்பிச்சுட்டாங்க. அடுத்தது நம்ம ரான் என்ன நிலைமையில இருக்காருன்னு பார்த்தா எப்படியோ ரான் தப்பிச்சிடுறாரு. சீக்கிரம் வாடா அப்படின்னு டி கூப்பிடுறாங்க. ரான் டி வில் 3 பேரும் ஒரு பக்கம் ஒழிஞ்சிருக்காங்க. கரெக்டா பாமும் வெடிக்குது. அவ்வளவுதான். இப்ப புல் ஷார்க் எல்லாத்தையுமே போட்டு தள்ளியாச்சு. அப்பாடா அதை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்துல இருக்காங்க. சரி இங்கிருந்து வாங்க கிளம்பலாம் அப்படிங்கும் போது வில் ஒரு அங்க கீ இருக்கிறத பாக்குறாரு. அதை எடுத்துட்டு இவங்க எல்லாம் கிளம்புறாங்க. ஒரு வழியா நெல்லி அந்த ஷார்க்க போட்டு தள்ளிருச்சா, மத்த ஷார்க்கும் அங்கிருந்து தப்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் குட்டி பாப்பா லிசா டக்கோட்டா 3 பேத்தையும் போட்ல ஏத்திட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. கேமராமேன் போன் வச்சிருக்கிறத பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் போன் தரீங்களா அப்படின்னு லிசா வாங்கி அவங்க அம்மாக்கு கால் பண்றாங்க. அவங்க அம்மா பதறி போய் உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலன்னு பதறிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா உங்க பேரனை பாருங்க அப்படின்னு சொல்லி பாப்பாவை காமிக்கிறாங்க. அவங்க செம்ம ஹாப்பி ஆயிடுறாங்க. அழகா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா டாக்டர் சொல்றாரு, நீ ஒரு குடும்பத்தவே காப்பாத்திருக்க. உங்க அம்மா உங்க அப்பாவும் ரொம்ப பெருமைப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம டக்கோட்டாக்கு அந்த போபியா இருந்ததுல அது எல்லாமே இப்ப பறந்து போச்சு. வெளியே வரவே தயங்கிட்டு இருந்த டக்கோட்டா இப்போ ஒரு குடும்பத்தவே காப்பாத்திருக்காங்கன்னு நினைக்கிறப்போ டாக்டருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப நம்ம ரான் எப்படியோ அந்த ட்ரக்கை எடுத்துட்டாரா, இப்ப எங்க போறோம் ரான் அப்படின்னு கேக்குறாங்க வில் அண்ட் டி. நம்ம வீட்டுக்கு தான் போறோம். நம்ம வீடா, அது எங்கடா இருக்கு அப்படின்னு டி கேட்கவும், புளோரிடா போறோம் வாங்க போலாம் அப்படின்னு ட்ரக்ல அப்படியே அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அப்பாடா எப்படியோ ஒரு வழி
வழியா இந்த நகரத்துல இருந்து புயல் கிளம்பி போயிருச்சுடா. இனி எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு எல்லாம் நிம்மதியா இருக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் வானிலை ஆராய்ச்சி மையம் இருக்கும்ல, நம்ம டாக்டர் கிட்ட ஃபர்ஸ்ட்ல வந்து சைக்ளோனை பத்தி டீட்டெயிலா ஒருத்தர் பேசினார்ல, அவர் தான் காமிக்கிறாங்க. அப்பதான் அவருக்கு தெரியுது, இப்ப வந்ததுல ஹென்றி புயல் அதை விட பெரிய பயங்கரமான ஒரு புயல் வரப்போகுது அப்படிங்கிறது அது தெரியுது. அதுவும் ஆனவில் நகரத்தை தான் முக்கிய குறிக்கோளா வச்சு தாக்குறதுக்குன்னு வந்துட்டு இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறாரு. மறுபடியுமா அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த படத்தை முடிக்கிறாங்க. இப்போ டைரக்டர் செகண்ட் பார்ட்டுக்கான லீடை இதோட விட்டுட்டு போயிருக்காரு. அடுத்த பார்ட்ல என்னென்ன ஆகுது அப்படிங்கறத இனி வரப்போற பார்ட் 2ல தான் தெரிய போகுது.